சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், காசா உணவு விநியோக தளங்கள் என்பவை தற்போது கொலைக்களங்களாக மாற்றப்பட்டு வருகிறது. இதேவேளை இஸ்ரேல் ஆதரவு பேரணி மீது தீ வைப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதில் 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இதற்கிடையே லெபனானின் சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஒற்றுமைப்பாட்டை ஆதரிப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. மறுபுறம் இருதரப்பு அமைதி பேச்சுவார்த்தையில் முழுமையான போர் நிறுத்த கோரிக்கையை ரஷ்யா நிராகரித்திருக்கிறது. இதேவேளை ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய தாக்குதல் மூலம் ரஷ்யாவுக்கு மட்டுமின்றி அமெரிக்காவுக்கும் ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறது. இறுதியாக 1 கோடி ட்ரோன்களை தயாரிக்கக்கூடிய வல்லமை உக்ரைனிடம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். காசாவில் உணவு விநியோகம் என்ற பெயரில் அமெரிக்க ஆதரவுடன் இஸ்ரேலால் தொடங்கப்பட்ட காசா மனிதாபிமான அறக்கட்டளை மையங்கள் கொலைக்களங்களாக மாறி வருகின்றன. கடுமையான தீ விபத்தில் சிக்கிய ரஃபா காசா மனிதாபிமான அறக்கட்டளை முகாமில் சமீபத்தில் உணவு தேடி வந்த பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மே 27 முதல் காசா மனிதாபிமான அறக்கட்டளை முகாம்களை நோக்கி வருகின்ற மக்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 51 உயர்ந்திருக்கிறது. 340 பேர் காயமடைந்தும் இருக்கிறார்கள். ஜபாலியா அகதிகள் முகாம் மீதான தாக்குதலில் 5 பெண்கள் மற்றும் 7 குழந்தைகள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனால் பலி எண்ணிக்கை 54,418 உயர்ந்திருக்கிறது. இதற்கிடையில் காசாவில் எஞ்சியிருந்த ஒரே டயாலிசிஸ் மையமும் இஸ்ரேலிய குண்டு தாக்குதலில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே கொலராடோவில் இஸ்ரேல் ஆதரவு பேரணியில் நடந்த தீ வைப்பு சம்பவத்தில் 6 பேர் வரை காயமடைந்திருக்கிறார்கள். காசாவில் ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகளை நினைவு கூறும் வகையில் கொலராடோவின் போல்டரில் நடைபெற்ற பேரணி ஒன்றில் கூடியிருந்த மக்கள் மீது ஒரு நபர் எரியக்கூடிய திரவத்தை வீசி தீ வைத்ததில் 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. போல்டர் காவல்துறை தலைவர் ஸ்டீஃபன் ரெட்ஃபியர்ன் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். 67 முதல் 88 வயதிற்குட்பட்ட 6 பாதிக்கப்பட்டவர்களும் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதல் தொடர்பாக முகமது சஃப்ரி சோலிமான் என்பவரை அதிகாரிகள் அடையாளம் கண்டு கைது செய்திருக்கிறார்கள். தாக்குதலை நடத்திய போது சோலிமான் பாலஸ்தீனத்தை விடுவிப்போம் என்று கோஷமிட்டதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் ஒரு தீவிரவாத குற்றமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. FBI இயக்குனர் கேஷ் படேல் இந்த தாக்குதலை முன்கூட்டியே திட்டமிட்ட பயங்கரவாத செயல் என்று வர்ணித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே லெபனானின் சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஒற்றுமைப்பாட்டை ஈரான் ஆதரிக்கின்றது. லெபனானின் உள் விவகாரங்களில் தலையிட எந்த நாட்டிற்கும் உரிமையில்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் சராக்சி பெய்ரூட்டில் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலிய ஆட்சியின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் லெபனானை ஆதரிக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். நிச்சயமாக ஒரு நட்பு நாடு லெபனானில் உள்ள அதன் நண்பர்களை ஆதரிக்கிறது என்றும் எந்த வகையிலும் லெபனான் விவகாரங்களில் தலையிடாது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஈரானுக்கும் லெபனானுக்கும் இடையிலான உறவுகள் மிகவும் நன்றாக இருக்கின்றன என்று தலைவரின் கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. கடினமான சூழ்நிலைகளில் லெபனான் நாடு ஈரானுக்கு ஆதரவாக நின்றிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அராக்சி லெபனான் ஜனாதிபதி, நாடாளுமன்ற சபாநாயகர் மற்றும் பிரதமர் மற்றும் லெபனான் பிரதிநிதிகளை சந்திக்க இருக்கின்றார். ஈரான் மற்றும் லெபனான் இடையேயான இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய முன்னேற்றங்கள், குறிப்பாக பாலஸ்தீனத்தின் நிலைமை மற்றும் லெபனான் மற்றும் சிரியாவிற்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு ஆகியவை இந்த பயணத்தின் போது உயர் பதவியில் இருக்கின்ற லெபனான் அதிகாரிகளுடன் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவு முன்னதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் ஹெய்ரோவுக்கு விஜயம் செய்து எகிப்திய ஜனாதிபதி அப்தல் பத்தா அல் சிசி மற்றும் எகிப்திய பிரதிநிதிகள், சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் ரஃபேல் ஹ்ரோசி உள்ளிட்ட எகிப்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் எகிப்திய உயரடுக்கினரையும் நாட்டில் வசிக்கும் பல ஈரானியர்களையும் சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் துருக்கி தலைநகர் இஸ்தான்புலில் நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் நிபந்தனை இல்லாத முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா முன்வர வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்த நிலையில் இந்த கோரிக்கையை ரஷ்யா நிராகரித்திருக்கிறது. 3 ஆண்டுகளாக போர் தொடர்ந்து வரும் நிலையில் இதுவரை இல்லாத அளவுக்கு நேற்று முன்தினம் ரஷ்யாவிற்குள் உக்ரைன் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது. நேற்று முன்தினம் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய நிலையில் ரஷ்யாவுக்குள் புகுந்து நடத்திய தாக்குதலில் ரஷ்யாவின் விமானப்படைக்கு சொந்தமான 40 போர் விமானங்கள் தகர்க்க
தாக்கப்பட்டதாக கூறப்பட்டது. உக்ரைனில் இருந்து சுமார் 4300 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலால் ரஷ்யா மிகவும் கோபமடைந்திருக்கிறது. இதற்கிடையே துருக்கி தலைநகர் இஸ்தான்புலில் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நேற்று நடந்தது. முழுமையான மற்றும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா முன்வர வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியிருந்தார். உக்ரைன் சார்பில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் குழுவுக்கு பாதுகாப்பு அமைச்சர் ருஸ்டெம் உமரோவ் தலைமை தாங்கியிருந்தார். இந்த நிலையில் நிபந்தனை இல்லாத முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா முன்வர வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்த நிலையில் இந்த கோரிக்கையை ரஷ்யா நிராகரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 3 வருட கால போரை முடிவுக்கு கொண்டு வருவதே இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கமாக காணப்பட்டிருக்கிறது. உக்ரைன் ரஷ்ய விமான தளங்கள் மீது பெரிய தாக்குதலை நடத்திய ஒரு நாளுக்கு பிறகு இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் பல முக்கிய விடயங்கள் எட்டப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் உறுதிப்படுத்தியபடி போரில் உயிரிழந்த சுமார் 6000 வீரர்களின் உடல்களை இரு நாடுகளும் பரிமாற்றிக்கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் உக்ரைன் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஹிரோமினி டைக்ஃபி வெளியிட்ட தகவலின்படி பேச்சுவார்த்தைக்கு பிறகு போர் கைதிகள் பரிமாற்றம் குறித்த ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஒப்பந்தம் குறிப்பாக படுகாயமடைந்தவர்கள் மற்றும் இளம் கைதிகளை விடுவிப்பதில் கவனம் செலுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி போர் கைதிகளை விடுவிப்பதற்கு நாங்கள் மீண்டும் தயாராகி வருகிறோம் என்று உறுதிப்பட தெரிவித்திருக்கின்றார். கடந்த கால பேச்சுவார்த்தைகளிலும் இரு நாடுகளும் போர் கைதிகளை பரிமாறிக்கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் தொடர்ந்து வருகின்ற நிலையில் ரஷ்யா மீது மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் நடத்தியது. ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் என்ற இந்த தாக்குதல் மூலம் ரஷ்யாவுக்கு மட்டுமில்லாமல் அமெரிக்காவுக்கும் உக்ரைன் ஒரு செய்தியை அனுப்பியிருப்பதாக சொல்லியிருக்கிறது. ரஷ்யாவின் 5 ராணுவ தளங்கள் குறிவைக்கப்பட்டு உக்ரைனால் தாக்கப்பட்டது. மேலும் பல போர் விமானங்கள் அளிக்கப்பட்டன. இந்த தாக்குதல் நடந்து சிறிது நேரத்தின் பின்னர் பிசினஸ் உக்ரைன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு சமூக வலைதள பதிவை பகிர்ந்து அதில் சீட்டுக்கட்டில் வரும் ராஜா காட்டில் ராஜாவுக்கு பதிலாக வாளுடன் இருக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் படத்தை வெளியிட்டது. பின்னால் முழுக்க சிலந்தி வலைகள் காணப்படுகிறது. அதில் மேலும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தான் ட்ரோன்களின் ராஜா, இப்போது எந்த காட்டும் இல்லை என்று யார் சொன்னது என்று பதிவிட்டிருக்கிறது. இது ரஷ்யாவுக்கு மட்டுமின்றி அமெரிக்காவுக்கும் அதிபர் டிரம்புக்கும் சேர்த்தே அனுப்பப்பட்ட செய்தியாக பார்க்கப்படுகிறது. கடந்த மார்ச் மாதம் அமெரிக்காவில் இருக்கின்ற ஓவல் அலுவலகத்தில் டிரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்பு நடைபெற்றது. அப்போது டிரம்ப், உங்களிடம் இப்போது எந்த காட்டும் இல்லை, எங்களுடன் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது, நாங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு சாதகமாக எதுவும் இருக்காது என்று கூறியிருந்தார். அப்போது இரு தலைவர்களும் வெள்ளை மாளிகையில் வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காணொலியும் இணையத்தில் வைரலாகியது. இப்போது 2 மாதங்களுக்கு பிறகு ரஷ்யாவையே அதிர வைக்கும் வகையில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. டிரம்பினுடைய பேச்சை சுட்டிக்காட்டும் வகையிலேயே கார்ட் இமேஜுடன் ஜெலன்ஸ்கி இருக்கும் போட்டோவை பிசினஸ் உக்ரைன் பகிர்ந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக உக்ரைன் தற்போது உலகின் முன்னணி ட்ரோன் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக திகழ்கிறது. ஆண்டுக்கு 1 கோடி ட்ரோன்களை தயாரிக்கும் திறனை தற்போது பெற்றிருக்கிறது என்று துணை பாதுகாப்பு அமைச்சர் அலெக்சாண்டர் கொசென்கோ கூறியிருக்கின்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற சாங்கிரில்லா பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய போதே, நாம் விண்வெளி, நிலம், கடல் என அனைத்து தளங்களிலும் ட்ரோன்களை மேம்படுத்தி இருக்கிறோம். தற்போது போர்க்களத்தில் நடைபெறுகின்ற தாக்குதலில் 80% ட்ரோன்கள் வழியாக நடத்தப்படுகின்றன என்று தெரிவித்திருக்கின்றார். உக்ரைனில் தயாரிக்கப்படுகின்ற ட்ரோன்கள் குறைந்த செலவில் போரில் சோதிக்கப்பட்ட மற்றும் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ட்ரோன்கள் காற்று, நிலம் மற்றும் கடலில் செயல்பட வல்லவை. உலக நாடுகள் உக்ரைனின் ட்ரோன் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒற்றுமையாக சேர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின் ஊடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.